நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 222வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மதுரையில் இருந்து சரியாக ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் மாரியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரின் ஃபேமிலியானது இரவு நேரம் வண்டி மாடு கட்டி அவங்க கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கோவிலுக்கு திருவிழா காண்பதற்காக போகிறாங்க. அப்படி திருவிழாவில் சந்தோஷமாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க மனைவி நோட் பண்ணுறாங்க, அந்த கோயிலில் காணிக்கை செலுத்துவதற்காக வச்சுருந்த ஒரு பொருளை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக நல்லா யோசனை பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவர் மாரியப்பனை அழைத்து சொல்லும்போது அவரும் வேறு வழியும் கிடையாதுங்க. விடிய காலையில் கண்டிப்பாக கோயிலில் திருவிழா நடக்கும், அப்போ அந்த காணிக்கையை செலுத்தணும், அப்போ நம்ம உடனடியாக போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தனக்கு தெரிந்த ஒரு நண்பரின் மூலியமாக ஒரு சைக்கிளை ஏற்பாடு பண்ணிட்டு அந்த சைக்கிள் மூலியமாக அந்த காட்டுப்பாதையில் தனியாக போகிறாரு. அப்படி போகக்கூடிய அந்த வழிபாதைகளில் அவருக்கு நடந்த ஒரு சில அதிவேங்கிற சம்பவத்தை தான் நாம் இன்னைக்கு 222வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி, நான் உங்கள் ராஜா. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இதுபோன்று அதிபயங்கரமான அமானுஷிய சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கரமான அமானுஷிய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கரமான சம்பவமானது மதுரையில் இருந்து சரியாக ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் மாரியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 35 வயது மதிக்கத்தக்க நபருக்கு தாங்க கிட்டத்தட்ட 1985 அந்த காலங்களில் இந்த அதிபயங்கர சம்பவம் நடந்திருக்குது. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மாரியப்பன் அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, வசந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 வயது பையன் இருக்கிறாங்க. அந்த 10 வயது பையனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போன ஒரு காரணத்தினால ஒரு 2-3 வருஷமாகவே அவங்க கிராமத்தில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கோவிலில் ஒரு மாரியம்மன் இருக்கிறாங்களாங்க. நல்ல துடியான தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோவிலுக்கு நேர்த்தி கடன் காணிக்கை செலுத்துவதாக நேர்த்தி கடன் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால பையனுக்கும் கொஞ்சம் உடம்பு நல்ல முறையில் சரியாகி வந்திருக்குது. அந்த நேர்த்தி கடனை கழிக்கணும், கோயில் திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. மாரியப்பன் அவங்க குடும்பம் மட்டும்தான் போகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அதுபோல் அந்த கிராமங்களில் நிறையா குடும்பங்கள் கிளம்புது. அதுபோல் தான் அந்த மாட்டு வண்டியில் மாரியப்பன் குடும்பம் மற்றும் இன்னும் 2-3 குடும்பத்தினவர்கள் ஏறி உட்காந்து போகிறாங்க. அந்த கோவிலுக்கும் போயிட்டாங்க. அந்த கோயிலில் விடிய விடிய திருவிழா நடக்குமாங்க. அதாவது நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குமா, இந்த கரகாட்டம் இது போல் நிகழ்ச்சி எல்லாம். அந்த நிகழ்ச்சியிலெல்லாம் கலந்துக்கிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று மாரியப்பன் மனைவி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. நம்ம காலையில் விடிய காலையில் பொங்கல் வைப்பதற்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குதே, நம்ம இந்த கடவுளுக்கு நேர்ந்த அந்த காணிக்கை பையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தட்டாக தேடி பார்க்குறாங்க. எந்த இடத்துலையுமே அந்த காணிக்கை பை இல்லை. அப்போ ஒருவேளை மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி அவங்க கணவரை வர சொல்லி மாரியப்பன் அவங்களையும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இதுபோல் நான் அந்த காணிக்கை பையை வீட்டிலே மறந்து வச்சுட்டேங்க அப்படிங்கும்போது அவருக்கு கொஞ்சம் கோபம். காரணம் என்னென்னா, இங்கேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவு, கைவசம் வண்டி எதுவும் கிடையாது, இங்கேருந்து நடந்து போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும், மேற்கொண்டு ரிட்டன் வேறு வரணும், இந்த காட்டுக்குள்ளே இப்படி போக முடியுமா, வண்டியை மெனக்கெட்டு இந்த மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு போகக்கூடாது, ஒரு ஆளுக்காக அது நல்லாவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ தான் உடன் இருக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாச்சி சைக்கிளில் இருக்கிறாங்க, நான் சைக்கிள் வாங்கி தரேன், நீங்கள் அதில் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த சைக்கிளை மாரியப்பன் அவர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சரி, மாரியப்பனும் வேறு வழியும் கிடையாது, ஏன்னா காணிக்கை செலுத்துவதற்கு தான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம், பொங்கல் வைக்கிறோம், காணிக்கை கண்டிப்பாக செலுத்தணும், போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு மனைவிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவர் கிளம்புறக்கூடிய பாதை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பாதை இருக்குதாங்க. அந்த 2 பாதை அப்படின்னா ரயில்வே கிராசிங் பாதை ஒன்று இருக்குது, மேற்கொண்டு கொஞ்சம் ஊரை சுற்றி கொஞ்சம் போகணுங்க. கொஞ்சம் எல்லாமே அவுட்டர் பாதை மாதிரி தான் இருக்கும், காட்டுக்கோவில் தாங்க அது. அந்த ஒரு காரணத்தினால ரயில்வே கிராசிங் பாதையில் போனோம் அப்படின்னா சரியாக ஒரு 5 கிலோமீட்டரில் போயிடலாம்.
மெயின் பாதையில் போனோம்னா ஒரு 7 கிலோமீட்டர் ஆகும். சைக்கிள் தானே வச்சுருக்கோம், அதனால் ஈஸியாக ரயில்வே கிராசிங்கை தாண்டி நம்ம மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாதையவே சூஸ் பண்ணி போகிறாரு. அந்த பாதை நெடுகுமே வந்து கொஞ்சம் மயான அமைதியாக தான் இருக்கும். எந்த ஒரு லைட் வெளிச்சம் எதுவுமே கிடையாது. எங்கிட்டாவது ஒரு சில போல் வெளிச்சங்கள் இருக்கும், போஸ்ட் லைட் மட்டும் இருக்குமாங்க. அந்த ரயில்வே கிராசிங்கெல்லாம் கடந்ததுக்கப்புறம் தான் ஒரு சில போஸ்ட் லைட் வெளிச்சம் இருக்கும். ஆனால் இதில் இவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வச்சிருக்கக்கூடிய சைக்கிளில் வந்து ஹெட்லைட் எரியுங்க. ஆமாங்க, அந்த காலகட்டங்களில் வந்து சைக்கிளில் வந்து டைனமோ லைட் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்கும். அந்த வெளிச்சத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு போகிறாரு. ஆளில்லாத அந்த கிராமத்து காட்டு வழிச்சாலையில் நிலா வெளிச்சத்தோடு அந்த டைனமோ லைட்டு வெளிச்சத்தோடு சைக்கிளில் தனியாக மாரியப்பன் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்துட்டாருங்க. அந்த ரயில்வே கிராசிங் பகுதி வந்துருச்சு. இப்போ தான் பெரும்பாலும் வந்து ஆளில்லாத ரயில்வே கிராசிங் பாதை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, நிறைய ரயில் விபத்துகள் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலகட்டங்களில் வந்து அது போல் தடை செய்யலை, அந்த பாதையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ரயில்வே கிராசிங் பக்கத்தில் வரும்போது சைக்கிள் வந்து ரொம்ப கனமாக இருந்திருக்கு. அவரால் மிதிக்கவே முடியலைங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் மிதிச்சு போகிறாரு. என்னடா இவ்வளோ நேரம் நல்லா வந்துகிட்டு இருந்த சைக்கிள் ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஃபோர்ஸ் பண்ணி போகிறாருங்க. சரியாக அந்த தண்டவாளம் மத்திய பகுதியில் போய் வண்டி கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல கச்சுன்னு யாரோ பிடிச்சி நுப்பாட்டின மாதிரி நின்றுருக்கு. வண்டி நகலவே இல்லை. உடனடியாக இவருக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. வண்டி ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கும்போது காலை கீழே ஊனிட்டு அப்படியே பார்க்குறாருங்க. தண்டவாளத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும்போது, ஏன்னா அவருக்கு தெளிவாக தெரியுது தண்டவாளத்தில் வந்து வண்டி நின்றுச்சுன்ட்டு. ஏன்னா மிதிக்க முடியலை, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறாரு. செயினுங்கன்னு எதுவும் பிரச்சனையா என்ன ஏதுன்ட்டு காலை கீழே விட்டு இறங்கிட்டு அப்படியே தண்டவாளத்தையும் பார்க்குறாருங்க. அப்போ தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது. இவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, ட்ரெயின் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. என்னடா சரியாக இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு வண்டி நகல மாட்டேங்கி, ட்ரெயின் வேறு வருது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி பார்க்குறாரு, முடியலை. சைக்கிளை சென்டாக தூக்கிடுறாருங்க. ஆனாலும் வெயிட்டாக தெரியுது. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்டவாளத்தை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி அந்த சாலைக்கு ரோட்டில் கரெக்டாக வந்துட்டாருங்க. வந்து சைக்கிளை நிப்பாட்டிட்டு இவர் அப்படியே பார்க்குறாரு. செயின் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அந்த அரை நிலா வெளிச்சத்தில் நல்லா பார்க்குறாருங்க. தடவி பார்க்குறாரு. செயின் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் என்ன அப்படிங்கும்போது, சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகிறாருங்க. ஏறி மிதித்து போகும்போது வண்டியில் மிதித்து போக 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 அந்த டைனமோ வந்து டயரில் படப்பட லைட் வெளிச்சம் நல்லா தெளிவாக இருக்கும் ஓரளவுக்கு. அந்த வெளிச்சத்தில் அப்படியே போகும்போது சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த இடத்துக்கிட்டே போகும்போதே வந்து ஒரு பாலம் ஒன்று இருக்குதுங்க. அதாவது சின்ன தரைப்பாலம் மாதிரி இருக்குது. அந்த பாலத்தில் வந்து ஏதோ ஒரு குழந்தை உட்காந்து அழுவது போல் இருக்குது. அழுகுரல் சத்தத்தை நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு அப்படியே நெருங்கி அந்த பாதையில் போக போக பாலத்துக்கிட்ட நெருங்க தெரியுது ஏதோ ஒரு குழந்தை அங்கே உட்காந்துருக்குன்ட்டு. உடனடியாக வந்து அந்த டைனோ லைட் வெளிச்சத்தில் பார்த்துட்டாரு, பாலத்தில் யாரோ உட்காந்துருக்குன்ட்டு. பக்கத்தில் போய் வண்டியை நிப்பாட்டி உத்து பார்க்குறாரு. அந்த குழந்தை யாருன்னு இருட்டுக்குள்ளே தெரியலை. ஆனால் இருந்தாலும் வந்து, யார் பாப்பா நீ இந்நேரத்துக்கு இங்கே இருக்க, திருவிழாவுக்கு வந்து எதுவும் தவறி கண்டு போயிட்டியா அப்படிங்கும்போது அந்த குழந்தை அது வாட்டுக்கு அழுகுது. என்னம்மா, யாரும்மா, உன் பேர் என்ன, ஊர் என்ன சொல்லுமா அப்படிங்கும்போது எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. இவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்காரு. சரி ஓகே, நம்ம இந்த இடத்துல இந்த பச்சை பிள்ளையை விட்டுட்டு போக முடியாது, இதை நம்ம கூட கூப்பிட்டுட்டு தான் 3 வீட்டுக்கு போய் அந்த காணிக்கை பொருளை எடுத்துகிட்டு கோயிலுக்கே கூப்பிட்டு போய் விட்டுருவோம். இல்லைன்னா நம்ம ஊரில் யாராவது ஆள் இருந்தாங்கன்னா கையில் ஒப்படைச்சிட்டு போயிடுவோம் குழந்தை அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இவருக்கு முக்கியமான நினைப்பு என்னென்னா, கோயில் திருவிழாவுக்கு வந்த குழந்தை தான் ஏதோ தவறிங்கிட்டு வந்துருச்சு அப்படின்ட்டு. சரின்னு சொல்லி சைக்கிளில் ஏற்றி உட்கார வைக்கிறாருங்க. ஏற்றி உட்கார்ந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அழுகை நின்றுச்சு. அதுக்கப்புறம் சைக்கிள் மிதிக்கிறாருங்க. சரியாக ஒரு 100 மீட்டர் தான் மறுபடி சைக்கிள் மிதிச்சிருப்பார். வண்டி ரொம்ப கனமாக இருக்குது, மிதிக்கவே முடியலை. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே அந்த இடத்துல அப்படித்தான் இருந்துச்சு, இங்கிட்டு வேறு இப்படி இருக்குது, என்ன டைனமோகன்ட்டு ரொம்ப வலுவாக இருக்குதா, டயரில் போட்டு தேய போய் வண்டி நகல மாட்டேங்குதா அப்படின்ட்டு பல யோசனைகளில் போகிறாருங்க. என்னதான் ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தமாக பெடல் போட்டு மிதிச்சாலும் வண்டி வந்து இன்ச் பை இன்ச்சாக மெதுவாக தாங்க நகலுது. அதுக்கப்புறம் அப்படியே அழுத்தமாக மிதிச்சு பார்க்குறாரு. அப்போ வந்து இவருக்கு ஒரு யோசனை, பச்சை குழந்தை இவ்வளோ வெயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த குழந்தை, அதாவது கேரியரில் தானே இவர் தூக்கி வச்சாரு, அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே அப்படியே பின்பக்கம் தடவி பார்க்குறாருங்க. அந்த பக்கம் யாருமே இல்லை. உடனடியாக பதட்டத்தோடு வண்டியை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி அப்படி திரும்பி பார்க்குறாரு. அந்த பக்கம் யாருமே இல்லை. அந்த அரை நிலா வெளிச்சத்தில் பார்க்குறாருங்க. பின்பக்கம் யாரும் இல்லை. முன்பக்கமாவது டைனமோ லைட் வெளிச்சம் இருக்குது. பின்பக்கம் தடவி பார்த்தா யாருமே இல்லை. உடனடியாக அவருக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. நம்ம அந்த குழந்தையை ஏற்றி வச்சவன், அந்த குழந்தை உட்காந்துருந்துச்சே, 2 எட்டு 3 எட்டு வரது வரைக்கும் அழுதுகிட்டே இருந்துச்சு. அடுத்து அமைதியாயிருச்சு. இப்போ வெயிட்டாக இருக்குது வண்டி. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு இவருக்கு ஒரு படபடப்பு நடுக்கம் வந்துருச்சு. உடனடியாக நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நம்ம அப்படி என்னத்தை ஏற்றி வச்சோம் அப்போ அப்படின்ட்டு. ஏன்னா இவர் கண்டிப்பாக குழந்தையாக இருந்தால் இருந்திருக்கணும். எந்த இடத்துல இறங்கலை, குதிக்கலை. இவருக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. சரி நம்ம வேகமாக போயிடலாம் அந்த இடத்துல விட்டு அப்படின்ட்டு வேகமாக சைக்கிளை மிதித்து பார்க்குறாரு. ஆனாலும் வண்டி மெதுவாக தான் நகருது. மேலும் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் கடந்துட்டார். இன்னும் அவர் கிராமத்துக்கு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது. சீக்கிரம் போயிடணும் அப்படின்ட்டு அழுத்தமாக போய்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு போஸ்ட் லைட் வெளிச்சம் ஆரம்பிக்குது. அந்த போஸ்ட் லைட் வெளிச்சத்தை ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாருங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த இடத்துல யாரும் நிற்பது போல் இருக்குது. வண்டி நெருங்கி போக 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 இவருக்கு நல்லா தெளிவாக தெரியுது ஒரு குழந்தை நிற்பது. உடனடியாக டக்குன்னு பிரேக் பிடிச்சி அந்த இடத்துல நின்றுட்டாரு. இந்த குழந்தையை தானே ஏற்றுறோம், இது மாதிரி தான் தெரிஞ்சுது.
அங்கிட்ட அந்த குழந்தை இருந்துச்சு, இப்போ இங்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது, இது யாராக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே ஒத்து பார்க்குறாரு. இங்கே இருந்து சரியாக போஸ்ட் லைட்டு கீழே நிற்கிது. அந்த லைட்டுக்கும் அதாவது அங்கே நிற்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் இவருக்கும் ஒரு 50 மீட்ரு அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்குங்க. ஏன்னா பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் இவர் தெளிவாக கவனிக்கிறாரு. இப்போ இங்கேருந்து போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அந்த லைட் வெளிச்சம் வந்து அப்படியே ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆப்பாய் ஆன் ஆகுது. ஏன்னா காட்டுவாயில் உள்ள போஸ்ட் லைட் இல்லையா, பராமரிப்பு அவ்வளோ கொலை தான் இருக்கும். இப்போவே ஒரு சில இடங்களில் டவுனுக்குள்ளே பராமரிப்பு அவ்வளோதான் இருக்குது. அது காட்டுவாய் அந்த காலம் வேறு அப்படிங்கிற வந்து, ஏன்னா அந்த காலம் வந்து இது போல் லைட் வெளிச்சம் இருக்குது, அது கொஞ்சம் லைட் வித்தியாசமாக இருக்கும். உடனடியாக வந்து இவர் வந்து அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பதட்டத்தில் அந்த லைட் ஃப்ளிக்கர் ஆகி ஆன் ஆகும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. ஒரு குழந்தை இருப்பது போல இருக்குது. லைட்டு மறுபடியும் ஆப்பாய் ஆனாகும்போது ஒரு பெரிய ஆள் இருப்பது போல இருக்குது. ஒரு குழந்தை இருப்பது போல இருக்குது. ஒரு தலைமுடியை விரித்து கொண்டு ஏதோ ஒரு பெண்ணு நிற்பது போல இருக்குது. இதை அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு பதட்டத்தோடு நிற்கிறாரு. அங்கே இருந்து அந்த குழந்தையை சிரிச்சுக்கிட்டு ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இவரை நோக்கி ஓடி வர்ற மாதிரி இருக்குது. இவருக்கு மேலும் கொஞ்சம் படபடப்பு நடுக்கமாயிருச்சு. சைக்கிளை திருப்பிக்கிட்டு வேகமாக போகலாமான்னு பார்க்கும்போது சைக்கிளை திருப்பி நகட்ட முடியலை, அவ்வளோ கனமாக இருக்குது. வண்டி அந்த இடத்துல ஓட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயக்காட்டு வழியாக ஓடிட்டாருங்க. நேராக எங்கே ஓடுறாருன்னா அடித்து பிடிச்சி திரும்பி கூட பார்க்கலங்க. நேராக அவர் கிராமத்தை நோக்கி தான் போகிறாருங்க. ஏன்னா நடு சாலையில் அது ஓடியாருது அந்த குழந்தை. இவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வயக்காட்டுக்குள்ளே இறங்கி குறுக்க மறுக்கா ஓடி அவங்க கிராம பாதையை நோக்கி ஓடுறாரு. அப்படி நேராக ஓடும்போது திரும்பி பார்த்துக்கிட்டு தான் போகிறாருங்க. போகும் வழியெல்லாம் பதட்டத்தோடு வந்து கிட்டத்தட்ட அங்கே பிடிச்ச ஓட்டம் தாங்க 1.5 கிலோமீட்ரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாரா, நிற்கவே இல்லையா. நேராக அவங்க கிராமத்தின் அந்த முச்சந்தி பகுதி கிட்டே போய் நின்றுட்டு தான் அப்படியே பெருத்த ஒரு மூச்சு இழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லைங்கிறத உறுதி பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு நடந்து போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே அந்த காணிக்கை பொருளை எடுத்துக்கிட்டாரு. கைவசம் ஒரு பேட்டரி லைட்டு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டாருங்க. அதாவது அப்போ நேரத்துக்கு வந்து கட்டி போட்டு, அதாவது பேட்டரி கட்டை போட்டு டார்ச் லைட் அடிக்கக்கூடியது உண்டு. அதை எடுத்துக்கிட்டு வராரு. நேராக வந்து ஊர் முச்சந்தி பகுதிக்கு மறுபடி வந்து நின்றுட்டார். நின்னபடி யோசனையில் இருக்கிறாரு. மறுபடி நம்ம இந்த பாதைக்கு தான் போகணுமே, நம்ம என்ன பண்ணுறது, சுற்றி போகலாம். ஆனால் ஊரா சைக்கிள் அடுத்தவங்க சைக்கிளை வாங்கிட்டு வந்துட்டோமே, உயிர் வயிற்றில் அங்கே போட்டு வந்துட்டோம். இப்போ சைக்கிள்காரங்களுக்கு நம்ம பதில் கொடுக்கணும். இந்த பாதைக்கு போனால் தான் நம்ம சைக்கிளையும் எடுக்க முடியும். சுற்றி போனால் என்ன பண்ணுறது. இப்போ காலத்துக்கு வந்து சைக்கிளை யாரும் திருட மாட்டாங்க. அந்த காலத்துக்கு சைக்கிளை கண்டிப்பாக திருடக்கூடிய ஆளுகள் நிறையா இருந்தாங்க. அதை நினச்சி ஒரு பயந்துருக்கிறாரு. ஊரா சைக்கிள் திருடு போயிடுச்சு, நம்ம பதில் சொல்ல முடியாது, காலையில் எடுக்கவும் முடியாதே, என்ன பண்ணலாம் அப்படி யோசனையில் நிற்கும் போது ஒரு குரல் ஒன்று கேட்குது. மாரியப்பா என்ன நினைக்க அப்படிங்கக்கூடிய ஒரு குரல். உடனடியாக வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு மாரியப்பன். ஊருக்குள்ளே அப்படியே எட்டமாக எட்டி பார்க்குறாரு. குரல் மட்டும் கேட்குது. ஆளக்கண்வினி இருட்டு பகுதியிலேருந்து ஒரு ஆள் வராருங்க. அது வேறு யாரும் கிடையாது, அந்த மாரியப்பன் அவங்களுக்கு ஒரு உறவுக்காரர் தாங்க. மாடசாமி அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் வராரு. அந்த நபர் வந்து என்னப்பா இங்கே நிற்க அப்படின்னு கேட்கும்போது திடுக்கிட்டு பதறிட்டார். இருட்டுக்குள்ளேருந்து ஒரு ஆள் வரவும் திரும்பி பார்த்து, என்ன நீர் இங்கேருந்து வரீங்க, இங்கே ஊருக்குள்ளேருந்து ஒரு வேணும் பார்த்தா இங்கேருந்து வரீங்க அப்படிங்கும்போது, நான் காத்தோட்டம் அப்படியே போயிட்டு வந்தேன், நீ என்ன கிணிக்க அப்படின்னு சொல்லிட்டு மாடசாமி அவர் மாரியப்பனை பார்த்து கேட்கும்போது, அந்த காட்டு கோயிலுக்கு போகணுமையா, எனக்கு இந்த பாதையில் உதக்க பயமாக இருக்கா, தான் யோசனை பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கேன், என் சைக்கிள் வேறு இங்கே கிடக்கு, அதை வேற எடுக்கணும் ஐயா அப்படிங்கும்போது, உடனே அந்த மாடசாமி எதுக்கு பயப்படுதா, நான் இருக்கேன் வா, உனக்கு துணைக்கு நான் வாரேன், பயப்படாமல் என் கூடவே வா, இந்த பாதை தான் பக்கம், இதிலே போவோம் வா அப்படிங்கும்போது, நல்ல வேலைக்கு வந்தே மச்சான், ஏன்னா சொந்தக்காரர் தான் உறவுக்காரர், நான் இந்த பாதைக்கு போனால் தான் சைக்கிள் எடுக்க முடியும், ஊரா சைக்கிள் அங்கே போட்டு வந்துட்டோம்யா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அந்த மாடசாமி அவருக்கு பின்னாடியே பின்தொடர்ந்து மாரியப்பனும் டார்ச் லைட் வெளிச்சத்தில் அடிச்சுக்கிட்டு அப்படியே போகிறாருங்க. அப்படி நடந்து போகும்போது சரியாக அந்த 1.5 கிலோமீட்டர் தொலைவையும் வந்து நெருக்கி போயிட்டாங்க. அப்படி நெருக்கி போகும்போது வந்து மாரியப்பன் வந்து அவளோட வந்து அப்படியே அந்த போஸ்ட் லைட் எட்டிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே போகிறாருங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் சைக்கிளை போட்டுட்டு ஓடினார். அந்த ஒரு காரணத்தில் சைக்கிள் கிடக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே போகிறாரு. இவர் நினச்சது சரிதாங்க. ரோட்டின் ஓரத்தில் வந்து சைக்கிள் தெரியுது. உடனடியாக வந்து மச்சான் இந்த இடத்துல மச்சான் சைக்கிளை போட்டு அந்த இடக்கு மச்சான் அப்படின்ட்டு வேகமாக போய் சைக்கிளை வந்து எடுக்கிறாரு. அப்படி எடுத்ததுக்கப்புறம் மறுபடி வந்து மாடசாமி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கூப்பிட்றாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி அந்த டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. மறுபடி டைனமோ லைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டு சரி போகலாம் மச்சான் வண்டியில் இறங்க அப்படிங்கும் போது வந்து இல்லை நடந்து போவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை மச்சான் ரொம்ப தூரம் வண்டியிலே போயிடுவோம் அப்படிங்கும்போது நடந்து போவோன்னு சொல்கிறேன்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு இருட்டுக்குள்ளே வந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. யார்? மாடசாமி. இன்னும் கிறுக்கனாக இருப்பான் போல இருக்கே மச்சான், என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாரியப்பனும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே வந்து அங்கே இருந்து அவ்வளோ தூரம் இன்னும் நடந்து போகவா, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வெறுமனே உருட்டிக்கிட்டு அந்த மாடசாமி பின்னாடியே போகிறாருங்க. பேட்டரி லைட்டே அடிச்சுக்கிட்டு இந்த லைட்டையாவது பிடிங்க மச்சான், முன்னாடி போய்கிட்டு இருக்கே இருட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது
எனக்கு தெரியும் நீ பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் மட்டும்தாங்க கேட்குது. அப்படியே இவரும் பேச்சு கொடுத்துக்கிட்டே பார்க்குறாருங்க யார் மாரியப்பன். மாடசாமி அதுக்கப்புறம் எந்த ஒரு வார்த்தையும் பேசலை. நேராக அந்த பாலத்துக்கிட்ட போகிறாங்க. அப்படி பாலத்துக்கிட்ட போகும்போது வந்து மச்சான் அந்த இடத்துல தான் ஒரு பிள்ளைய பார்த்தேன் மச்சான், அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஏறிச்சு, அதுக்கப்புறம் ஆளவே காணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்கிறாரு. எந்த ஒரு பதிலுமே பேசாமல் அவர் வாட்டுக்கு மாடசாமி நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த அரை நிலா வெளிச்சத்தில் வந்து இவர் அந்த லைட் வெளிச்சம், டார்ச் லைட் வெளிச்சத்தை தரையிலே அடிச்சுக்கிட்டு அப்படியே மாரியப்பன் நடந்து வர்றாரு. என்ன எவ்வளோ பேச்சு கொடுக்க, ஏதாவது ஆங்குதா ஊங்குதா வரும், எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்காரே அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு போகிறாருங்க. அப்படியே ரயில்வே கேட்டையும் நெருங்கி வந்துட்டாங்க, அந்த ரயில்வே கிராசிங்கையும். அந்த கிராசிங் நெருங்கி வரும்போது வந்து மச்சான் மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எந்த ஒரு பதிலும் கொடுக்கல மாடசாமி. உடனடியாக கைவசம் இருக்கக்கூடிய அந்த பேட்டரி லைட்டை வந்து என்னதான் செய்து ஆளை காணும் அப்படின்ட்டு அங்குமிங்கும் அடித்து பார்க்குறாங்க. அவங்க மச்சானை காணும், மாடசாமியை காணும். அந்த இடத்துக்குள்ளே உடனே யோசிக்கிறார், என்னடா மாடசாமி மச்சானை காணும், மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாரு. எந்த இடத்துலையுமே ஆளை காணும். உடனடியாக டார்ச் லைட் எடுத்து அந்த கிராசிங் பகுதியை நோக்கி லைட் அடித்து பார்க்குறாருங்க, அந்த தண்டவாளத்தை நோக்கி. ஏன்னா அந்த இடத்துல யாரும் நடந்து போவது போல் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த இடத்துல பார்க்கும்போது அங்கே ஒரு அதிபயங்கர காட்சியை பார்க்குறாருங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தலைமுடியை விரித்து போட்டுட்டு ஏதோ ஒரு பொண்ணு அந்த இடத்த நோக்கி அப்படி நடந்து போவதோட இருக்குது. இதை பார்க்கும்போது அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனடியாக டார்ச் லைட்டை எடுத்து அங்கும் இங்கும் சுற்றி முற்றி அடித்து பார்க்குறாரு. அவர் மச்சான் அந்த மாடசாமி எங்கேயாவது நிற்கிறாரான்னு எங்கேயுமே இல்லை. இப்போ அவருக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு, நம்ம ஊர் எல்லா பகுதியில் இருந்து இங்கே வரைக்கும் நம்மளை கூட்டு வந்தது கண்டிப்பாக இந்த ஆன்மா தான். இது ஏதோ ஒரு பேய், கெட்ட சக்தி தான். இதை தான் நம்மளை கூட்டு வந்திருக்கு. நம்ம மச்சான் நம்ம கூட வரல. இதுக்கு மேலேயும் நம்ம இதை கிராஸ் பண்ணி இங்கிட்டாவும் போக முடியாது. வேண்டாம், நமக்கு இது இப்போ 3ஆவது ட்ரிப் ஆகிப்போச்சு. வேண்டாம், இன்றைக்கி 3 ட்ரிப் ஆகிப்போச்சுங்க. அந்த மாதிரி ஆனதும் இவருக்கு உடம்பு கொஞ்சம் நடுக்கம் கொடுத்துருச்சு. நேராக கோயிலுக்கு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் போயிடலாம். ஆனால் உயிரை பணையம் வச்சு கிராஸ் பண்ணி போகணும். அதே இது பின்பக்கம் தப்பிச்சா போதும், பிழைச்சா போதும், ஊருக்குள்ளே ஓடிட்டா யாரையாவது ஆளை கூட்டது துணைக்கு உண்மையிலே ஒரு யாரையாவது கூட்டுனாலும் தப்பிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கூட சுற்றினாலும் 7 கிலோமீட்டர் சுற்றினாலும் போயிடலாம். நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம முதல் இந்த இடத்த விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு பதறி அடித்து சைக்கிளை தூக்கி திருப்பி வச்சுக்கிட்டு ஒத்த கையில் டார்ச் லைட்டை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு ஒரு கையில் ஹேண்ட்பாரை பிடிச்சி ஓட்டுறாருங்க. வேகமாக அழுத்தமாக மிதிக்கிறாருங்க. உடனடியாக வந்து ஆக்ரோஷம் ஒரு சத்தம் மட்டும் கேட்டிருக்குதுங்க. ஏதோ ஒரு பொண்ணு அழுதுகிட்டு ஏதோ திட்டுவது போல் ஏதோ குரல் மட்டும் கேட்டிருக்குது. இவருக்கு திரும்பி கூட பார்க்கலையாங்க. பதட்டத்தோட நேராக வந்து ஊருக்குள்ளே வந்துட்டாராங்க. ஊருக்குள்ளே வந்து பிரேக் பிடிச்சி சரிக்கு கீழெல்லாம் உழுந்து தான் எந்திரிச்சிருக்காரு. உடனடியாக வந்து அந்த பகுதியில் வெளியில் திண்ணையில் படுத்திருந்த ஒரு சில பெருசுகள்லாம் எந்திரிச்சு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாருங்க. இந்த மாதிரி நான் வந்தேன், அந்த இடத்துல இப்படி நடந்துச்சு, இப்போ போகும்போது இப்படி இருக்குது, அது அந்த பாதைக்கே போகக்கூடாதுன்னு பதறி போய் தான் நான் வந்துட்டேன் என்னாச்சு அப்படிங்கும்போது வந்து இவருக்கு வந்து என்ன மாப்பிள்ள அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. உடனடியாக திரும்பி பார்க்குறாரு. கூட கொஞ்சம் பதட்டம். ஏன்னா அந்த இடத்துல மாடசாமி மச்சான் வந்து நிற்கிறாரு. இதை பார்க்கும்போது மச்சான் இப்போ தான் நீங்கள் வாரீங்களா இல்லை அப்போயே வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது இப்போத்தான் ஏன் வாரேன், இந்த சத்தமெல்லாம் கேட்டு தான் என்னையா கோயிலுக்கு தானே போனேன், என்ன சமாச்சாரங்கும்போது உன்ன மாதிரியே ஒரு ஆள் தாயா என்னை இப்போ வரைக்கும் அந்த பாதி தூரத்துக்கு கூட்டு போய் பயமுறுத்தி அனுப்பிடுச்சியா அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்டையும் சொல்லும்போது உண்மையிலே நான் துணைக்கு வரேனப்பா, நீ ரொம்ப பயப்படுற, சுற்றினாலும் போயிடுவோம், நீ பேசுகிறத பார்க்கல எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த மச்சான் துணையோட இன்னொரு நபரும் கூட வந்திருக்காங்க. ஏன்னா அந்த காணிக்கை பொருளும் கோயிலுக்கு போக வேண்டிய ஒரு காரணம் இருக்குது, இவரும் பதட்டத்தோடு இருக்காரு அப்படின்ட்டு சரி கோயிலுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சைக்கிளை தூக்கிட்டு சுற்றி தாங்க 7 கிலோமீட்டர் சுற்றி மறுபடி கோயிலுக்கு போயிருக்காங்க. விடிய காலையில் தான் போயிருக்கிறாங்க. இவங்க போகவும் அங்கே திருவிழா நிகழ்ச்சி முடியவும் சரியாக இருந்திருக்கு. அதற்கப்புறம் கோயிலில் வந்து பொங்கல் எல்லாமே வச்சு இவங்க வழிபடுறாங்க. வழிபட்டதுக்கப்புறம் வந்து அந்த காணிக்கை பொருளை வந்து அந்த அம்மனுக்கு வந்து நேர்த்தி கடனாக வந்து செலுத்திட்டு பொங்கல் எல்லாமே வச்சு சந்தோஷமாக கும்பிடுறாங்க. அப்போ படபடப்பு பதட்டத்தோடு நிற்கக்கூடிய மாரியப்பன் வந்து அவங்க மனைவிட்டு அதுக்கப்புறம் காதில் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நேற்று எனக்கு நடந்துருச்சுமாங்கும்போது கோயில் பூசாரி முன்னாடி கொண்டு போய் விட்டு, சாமி கொஞ்சம் திருநீர் போட்டு விடுங்க சாமி, என்னென்னு தெரியலை, நேற்றுக்கு ஏதோ பார்த்து பயந்துட்டார் அப்படிங்கும்போது வந்து அந்த கோயில் பூசாரியும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து தியானம் இருக்க மாதிரி இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆத்தாவை தேடி வந்துட்டீங்கல்ல, எல்லாமே அவள் உங்களுக்கு பார்த்துக்கிடுவா, காணிக்கை செலுத்திட்டீங்கல்ல, உங்களுக்கு இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், கவலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து திருநீரெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் வந்து அந்த கோயில் பூசாரி கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் வந்து நேராக மறுபடி வந்து மாரியப்பன் போய், சாமி நான் என்னது தான் பார்த்தேன் அங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் அந்த கோயில் பூசாரியும் வந்து யோசனை பண்ணி சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த ஆள் இல்லாத ரயில்வே கிராசிங்கில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விபத்து அப்பைக்கப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பெண்மணி ஒரு 2 மாதத்துக்கு
முன்னாடி அந்த ரயில்வே கிராசிங்கில் வந்து ஆடு மேய்க்கக்கூடிய பெண்மணி போல தெரியுதுங்க. எப்படியோ வந்து ட்ரெயின் வந்தது தெரியாமல் அந்த பகுதியில் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது எப்படியோ ட்ரெயினில் விழுந்து விபத்தாகி இறந்து போயிட்டாங்களாம். அந்த பெண்ணின் ஆன்மா தான் சுற்றுது அப்படிங்கிறது வந்து இவர் வந்து சொல்கிறாரு. இப்போ சமீபம் 2 மாதத்துக்கு முன்னாடி தாங்க நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 1995 அந்த ஆண்டு காலங்களில். அப்படிங்கும்போது அந்த ஆன்மா தான் அங்கிட்டு சுற்றி சுற்றி வருது. நிறைய பேர் கண்ணில் வந்து தட்டுப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் உன்னே தான்ப்பா பயமுறுத்தி இருக்குது. நீ இனிமேல் அந்த பகுதியில் போகும்போது வரும்போது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை எச்சரிக்கையாக போயிட்டு வாப்பா, உனக்கு இந்த ஆத்தா துணனுப்பா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அதற்கப்புறம் கோயிலில் நல்ல முறையில் வேண்டிக்கிட்டு இப்போ தப்பிச்சா போதும் பிழைச்சா போதும்னு வந்துட்டாங்க. ஆனால் அதே பாதையில் தான் மாட்டு வண்டியில் வராங்க. இவருக்கு நைட்டு நடந்த எல்லா சம்பவம் அப்படியே நினைவு வந்திருக்கு. சைக்கிளையும் வந்து உரிய நபர்கிட்ட வந்து நைட்டே ஒப்படைச்சாச்சு. கொஞ்சம் அதிகாலையில் தான் போயிருக்காங்க. எல்லாமே ஒப்படைச்சாச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த கோயிலுக்கும் போயிட்டு மாட்டு வண்டியிலே வீட்டுக்கும் வந்துட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதற்கப்புறம் வந்து அந்த பாதையை வந்து பயன்படுத்துவதுக்கு நைட் நேரம் பயன்படுத்துவதுக்கு ரொம்ப பதறுவாராங்க. பகல் நேரத்தில் கூட துணைக்கு ஆள் இருக்கும், இல்லை ஒத்தைக்கு கூட போயிடுவாராம். ஆனால் நைட் நேரம் அந்த பாதையை பயன்படுத்த மாட்டாரா நண்பர்களே. இந்த சம்பவத்தை வந்து நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாரியப்பன் அண்ணாச்சியுடைய பையன் வசந்த் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சுருக்காங்க. ஆமாங்க, வசந்தகுமாரா. அவர் நமது சேனலின் சப்ஸ்கிரைபராக இருந்து வரார்கள் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்ச வசந்த் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. மேற்கொண்டு இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்தில் சந்திப்போம்.